லா இலாஹ இல்லல்லாஹ் நஹ்யுன் வ இஸ்பாத்துன், ஒன்றை மறுத்து ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல். லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்த இறைவன், இந்த பூமியை படைத்தவன், இந்த வானத்தை படைத்தவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை. இந்த பூமியை படைத்த, இந்த பூமியின் படைப்பினங்களை படைத்தவர்கள் வேறு யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் உங்களை இறக்க வைப்பான், அவன்தான் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான். வேறு யாராவது அல்லாஹ்விற்கு இணையாளர்கள் இருக்கின்றார்களா? இதை செய்வதற்கு யாரால் செய்ய முடியும்? இந்த பூமியிலே கடவுளாக தங்களை வர்ணித்தவர்கள், இந்த பூமியிலே சிலைகளை கடவுளாக கூறியவர்கள், இந்த பூமியிலே தன்னை கடவுளாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஃபிரௌனை போன்றவர்கள், அல்லது அவனுக்கு பின்னால் வந்தவர்கள். இப்படி யாரெல்லாம் தங்களை கடவுள் என்று அழைத்துக் கொண்டார்களோ அவர்களால் இந்த பூமியிலே ஒரு படைப்பை படைக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரை எனக்கு நிகராக நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோருமே உங்களை போன்ற சாதாரண அடிமைகள் தான். அல்லாஹ்வையே அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ்தான் உண்மையானவன், அல்லாஹ்தான் உண்மையான இறைவன், உங்களை படைத்தவன். وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ, அவன்தான் இறந்தவர்களுக்கு உயிரை கொடுப்பான். அவனிடம்தான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுடைய ஆட்சி அதிகாரங்களும் சக்தியும் அவன் மீதுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவன் நாடியதை செய்து முடிப்பான். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடுகிறானோ அதை செய்வான். அல்லாஹ் வானத்திற்கு கட்டளையிடுவான், வானம் மழையை இறக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான், தாவரங்கள் வெளியே வரும். அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் செயல்படுத்தப்படாமல் இந்த பூமியில் எதுவும் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த பூமியிலே ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது அந்த அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ்வின் நாட்டத்தை தடுக்க நினைத்தாலும் அல்லாஹ் நாடியதை தடுக்க முடியாது. மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ் தடுத்ததை கொடுக்க நினைத்தாலும், உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி கொடுக்க முடியாது.